ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, வேற என்ன, நம்ம பிக் பாஸ பத்தி தான். ஓகே, இன்னைக்கு என்னென்ன நடக்க போ சம்பவத்தை மட்டும் பாருங்க. சும்மா பிக் பாஸ் கூத்து கும்மால பிட்டு பிட்டா வைக்க போறோம் நம்ம சேனல்ல. இன்னைக்கு கவனமா தள்ளி விடாம பாருங்க. செம்ம பண்ணு காத்து இருக்கு, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். தம்பி ஆரம்பமா? ஆரம்பிப்போம். ஓகே, இப்ப முத யாரை பத்தி பேசுவோம்னா, நம்ம யாரு தர்பூசணி படத்துல ஆரம்பிப்பான். தர்பூசணி பழம் புழக்கப்பட்டது. ஆமா, தர்பூசணி பழம் புலந்து எரியப்படுகிறது. அதாவது எடுத்த எடுப்புல நம்ம ஒரு தவறா பேசக்கூடாது. ஒரு சிலர் கேட்ட கேள்வியை நம்ம முன்மாதிரி வைப்போம். அதாவது என்னன்னா, ஒரு நண்பர் கேட்கிறாரு, எங்க உள்ள ஒரு, உங்களுக்கு யூடியூப் இருக்கான்னு கேட்கிறாப்புல. எனக்கு யூடியூப்ல இல்லம்மா. ஏமா எனக்கு அதை பத்தி இல்லம்மா, எனக்கு ஃபேன் பேஸ் அதிகம்மா. யோ, யூடியூப்ல மத்தவங்க உன்னை ட்ரோல் பண்ணத்தானே, உனக்கு யூடியூபர் பார்த்தானே உனக்கு நல்லா ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு. அப்ப யூடியூபர் இல்லைன்ற, உனக்கு ஐடி இல்லைன்னு சொல்லு. நீ ஐடி வச்சிருந்தா என்ன, வைக்கிறானா எங்களுக்கு என்ன? யூடியூப்னாலே இவ்வளவு நீ ஃபேமஸ் ஆயிருக்க. உண்மையில ஓகே, ஆரம்பிங்க. அதுவும் அவர் பெரிய விதமா சொல்லிக்கிறாரு. நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா வீடியோ போட்டேன், அதனால நான் ஃபேமஸ் ஆனேன். என்ன பிளாட்ஃபார்ம்? தெருவுல இருக்கிற பிளாட்ஃபார்மா? என்ன பிளாட்ஃபார்ம்? இன்ஸ்டாகிராம் மூலமா வீடியோ போட்டாரா, அதனால ஃபேமஸ் ஆனாரா. அதனால நான் அவர் சொல்லிக்கிறாரு பெருமையா, நான் ஒரு யூடியூபர் எல்லாம் கிடையாதுங்க. அதுவும் டோன் வர சொன்ன டோன்லாம் அது உண்மையிலேயே மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. யூடியூபர்ஸ் யாரையாலாமோ அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நேற்று ஒரு 3 பேர் வச்சு செஞ்சுட்டாங்க. யாராரு? நம்ம விக்ரம். விக்ரமா? ஆமா. யார்? நடிகர் விக்ரமா? இல்ல விக்ரம் யூடியூபர். சரி. அதுக்கப்புறம் நம்ம சபரி, அதுக்கப்புறம் நம்ம FJ. என்னையா சொல்ற? 3 பேருமா? 3 பேருமே வச்சு செஞ்சுட்டாங்க. போ, நீ பார்த்தது கொடுத்தேன். நான் இது பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சுவாரு. ஐயோ, யாருன்னு சொல்லிடவா? அதாவது டான்ஸ் ஆடும்ல ஒரு பிள்ளை, தங்கச்சி, நம்ம ரம்யா ஜோ இத போர்வையை மடக்க சொல்லுச்சு. நம்ம தர்பூசணிய போர்வையை மடக்கி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுச்சு. அதாவது அது வேலை சொல்லணுமா, அவங்க கேட்கிற இடத்துல இருக்காங்களா? அவங்க எல்லாம் சூப்பர் டீலர்ஸ். பண்ணி விட்டு போலாமல அந்த பண்ணி பைய உள்ள. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட்டு போலாமல அந்த பண்ணி பைய. தேவையில்லாம அதெல்லாம் வேலையில செஞ்சு முடிச்சுட்டு இந்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் விட்டாப்ல. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு கேட்டு அதுக்கு தெரியல. அது அந்த பிள்ளைக்கு பாவம் தெரியல. அதுக்கப்புறம் என்ன, அந்த பிள்ளைனா அது இது அரோரா வந்துட்டு அரோரா பார்த்த வேலை பாட்டுன்னு விளக்காம அடிச்சு எருப்படி வாங்க. நீ பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டியம்மா அரோரா. சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுச்சு அந்த பிள்ளை? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா, அது நம்ம எப்படியோ அறிவில்லாதவங்க, முட்டாளுங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல. ஆமா, அதுவும் சொல்ல தெரியாம மாட்டிக்கிட்டா. உடனே வெளியே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. என்ன சண்டை? எப்படி நீங்க சொல்ல போச்சு? நீ எப்படி அதை பண்ணலாம்? நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்னைய பத்தி? நானா கண்ட்ரி ஃப்ரூட்ஸா? எனக்கு என்னமோ தோணுது, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்னா பழங்கள் தானே தம்பி. ஆமா, ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள் தானே. கண்டிப்பா. அப்புறம் என்ன மீனிங் வேற இருக்கு? எனக்கு என்னமோ தெரிஞ்சு எனக்கு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா ஒரு கண்ட்ரியில, அதாவது இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் அந்த மாதிரி ஊர்கள்ல கண்ட்ரி பழங்கள் இருக்குமே அப்படின்னு சொல்றது. வடிவேல் கூட ஒரு படத்தை சொல்லுவாங்க, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான். ஓ, அப்படி இதுக்கெல்லாமா ஏன் சண்டை வர்றது? ஒரு மனுஷனை நாட்டுக்காரன் சொல்லுவாங்க, லோக்கல் அந்த மாதிரி. ஓ, மீனிங் அப்படியா? சரி, இதுக்கு இவ்வளவாயா அந்த ஆளை போட்டு அவ படிக்கிற பாவமா போச்சு எனக்கு. ஆனா மக்களே, ஒண்ணு சொல்றேன், திவாகரை வச்சு செய்யறாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா நான் ஒண்ணு சொல்ல திருப்பி அதேதான் தம்பியலா, திவாகர் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான்டா திவாகரை மாட்டிக்கிட்டு கிடைக்கிறீங்க சண்டாளைங்களா. பெரிய வேலை பார்த்து விட்டாடா அந்த திவாகர் தர்பூசணி போல. அதுவும் நேற்று ஸ்விம்மிங் பூல்ல போஸ்ட் கொடுத்தாரு பாருங்க, ரங்கநாதர் பெருமாள் மாதிரி. என்னையா சொல்ற? ஆமா, இப்படி போஸ்ட் கொடுத்தாரு பாக்குறாரு. அப்படியா? ஆமா, டவுசரை மாட்டிக்கிட்டு அவன் அப்படியே படுத்திருந்தாரு, பெருமாள் மாதிரி போஸ்ட் கொடுத்தாரு. நிப்பாட்டு. அந்த சீனை நான் பார்த்தேன், மழை விழுந்துச்சு. அந்த சீன் தானே சொல்ற? பாருங்க, இன்னொரு பாரு, சிம்பு. அந்த ஆட்டம் போடும் போது அந்த தொப்பை என்னையோட பெரிய தொப்பைய, என் தொப்பைக்கு மேல பெரிய தொப்பை தூக்கி லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வருதியா. தலக்கு பொல்லக்கு. ஏண்டா அந்த பாட்டு எப்படி பாட்டு? ஆனா நல்லா ஆடுறாயா. அதுவும் இல்லாம டான்ஸ் பரவாயில்ல. அந்த உடம்பு வச்சு நீ ஆடுற வாடு உண்மையிலே திறமையான ஆள்தான் திவாகர். தர்பூசணி போலாம். அதுவும் இல்லாம நம்ம கலையரசன் இந்த ஓசை வச்சு காமிச்சப்போ ஒரு நடிச்சு காமிச்சாரு. விட மாட்டேன் வாய்ப்புல. ஏன்டா டேய், அவன் மைக்கு புரியாது, தண்ணி வடிக்கிறது கிடையாது, தண்ணி அடிக்க ஓசுக்கெல்லாம் வச்சு உண்மையா நினைச்சு அவன் வீடியோ போட்டுறாயா. ஏய், நீ இன்னமும் பிக் பாஸ் நினைவே இல்லை உனக்கு. இன்னும் வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே அதோட டபுள் மடங்கு அங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்க.
உடைய விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு? ஏய் நீ வந்திருக்க பிளாட்ஃபார்ம் வேற, இப்ப வந்திருக்க பிளாட்ஃபார்ம் வேற, நீ இருந்த பிளாட்ஃபார்ம் வேற, நீ இதுக்கு மேல வேற லெவல் ஆகன, வேற நீ நல்லபடியா முடிச்சுட்டு வான்னு சொன்னாரு. ஆனா இந்த பயவுல பாக்குற வேலை அங்க போய் இங்க பார்த்த வேலையை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா போனோம்னா இதே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்னத்த சொல்றது? ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்றது உண்மைங்க. திவாகர் மாட்டுற அந்த சீசன்ல திவாகர் நம்ம எல்லாம் மாட்டிருக்கேன். கண்டிப்பா அப்படித்தான் தர்பூசணிட்ட மாட்டி தவிக்கிறான். அதனாலதான் யார் சொல்றதுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. போனா அவரு என்னன்னா அவங்க எல்லாமே இவரை மோல்டு பண்ணி சரௌண்ட் பண்ணி டார்கெட் பண்ணி அவரோட நெகட்டிவ் சைட வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. நெகட்டிவ் வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்கு இவர் எப்படின்னா இந்த நானே போய் தலை நீட்டுற மாதிரி நீட்டிக்கிறேன். இப்பதே ஒண்ணு வந்துச்சு எனக்கு. தலைவன் பேசாம இருக்கியா, எங்கனையாவது வாயை கொடுத்தா மாட்டிக்கிறாயா? தலைவன் அமைதியாத்தான் இருக்காப்புல, எல்லா இடத்துலயும் தான் இப்படி உட்காந்துக்கிறாப்புல, நீட்டா அப்படி உட்காந்துட்டு அமைதியா இருக்காப்புல. எப்படாவே வாயை ஒழிதான் புடிச்சு கடிக்கலாம் ரெடியா இருக்கேன். நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, எல்லாருக்குமே என்னன்னா அவங்க என்னதான் ஆடினாலும் பாடினாலும் வெளியே தெரியும் இல்ல. ஆமா, அதனால என்ன பண்றது, போக்கஸ் தலைவன் மேல போக்கஸ் பண்ற, தலைவன் கூட வம்புத்தாலே நம்ம டிவில வந்துருவோம், நம்ம வெளியே தெரிஞ்சிருவோம். அதுதான் அந்த பொண்ணு வேற சூப்பரா சொல்லிச்சு. அந்த ஒரு பொண்ணு மாடல், ஒரு பொண்ணு பேரு விவானா, சரி விவாவா சகனாவா, வியானா. அந்த பொண்ணு இந்த நுனிநாக்கு கூட பேசுறோம். ஆமா ஆமா, அப்படி நுனிநாக்குல பேச நல்லா பேசு. அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுச்சு சூப்பரா. எஜுகேஷன் பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சூப்பரா அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனா என்ன, அந்த பொண்ணு கொஞ்சம் கிரிஞ்சா தான் பண்ணுது. ஏன்னா எல்லாருமே கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல, வெளியே சொல்றது எப்படி உள்ளதான் தெரியும் தெரியல, ரொம்ப கிரிஞ்சா தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாப்போம் என்ன பண்ணுது. அப்புறம் இன்னொரு தம்பி, திவாகருக்கு ஒரே சப்போர்ட் யாருன்னா நம்ம பார்வதி தான். ஐயோ பார்வதிக்கா, ஆமா பார்வதி வச்சுக்க. திவாகர் உலக போடுற உண்மையிலே உலக்கப்படும் உள்ள வச்சு. அது ஆட்டத்தை பாத்தீங்களா? ஐயோ பெரிய ஆட்டங்க, நல்லா டான்ஸ் நல்லா ஆடுறாப்புலங்க. இந்த தொப்பை வச்சுக்கிட்டு உண்மையிலே ஒரு வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க, தொப்பை டான்ஸ்க்கு ஃபேமஸ் ஆயிடுறாப்புலங்க. வேற தம்பி ஏதோ நினைச்சே மறந்து என்னது அது? அந்த பேர் கூட டைரக்டர் பேர் கேட்டீங்க, பிரவீன்காந்த். ஆமா, நேத்து வீடியோல சொல்ல மாட்டேன் தான், எல்லாரும் மன்னிச்சிருங்க. அவர் பிரவீன்காந்த். இன்னைக்கு கூட ஒரு ஆள் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அவர் பிரவீன்காந்த் எதுக்கியா உள்ள வந்தாரு, நல்ல ஒரு பெரிய டைரக்டர் போறதே அந்த படத்தை எடுத்தவரா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. உண்மையிலே ஒரு நாள் பெரிய டைரக்டர் தாங்க அவர் தாங்க பிரவீன்காந்த். நான் கூட எங்களுக்கு தெரியாம நேற்று சொல்லிவிட்டான். தம்பி அது இந்த ஸ்விம்மிங் பூல குளிச்சா தாண்டா என்னால தாங்க முடியும். இந்த தண்ணி பழம் திவாரு, இந்த தண்ணி பழம் உடைக்கிற மாதிரி பூசணிக்க உடைக்கிற மாதிரி தெரிக்க தெரிஞ்சு உள்ள டம்முண்டு. அங்க 2 பிள்ளைய குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தம்பி இப்பெல்லாம் தெரிஞ்சா நான் யாரு கால் இல்லாத விழுந்துடால பிக்பாஸ்ல போயிருப்பா தம்பி, எனக்கு அது தெரியாம போச்சு. நல்லா வாழ்ற. ஆனா இங்க நினைக்கிறாங்க இவர் உள்ள போய் மாட்டிக்கிட்டான்னு. உண்மையிலேயே அவன் மாட்டல, கண்டிப்பா மாட்டல. நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா கேப்பியா இருக்காப்புல. போனா இப்ப வந்து மத்தவங்க எல்லாம் கேப்பியா இருக்காங்க இல்லையோ, இந்த தண்ணி பழம் பூசணிக்கா போல நல்லா ஜாலியா இருக்காங்க. ஆமா தம்பி, ஒன்னு லாஸ்டா சொல்லிக்கிறோம். நேற்று நடந்த எபிசோட்ல திவாகரை வந்து மொத்த டீம் சேர்ந்து அடிக்க போனாங்க பாத்தீங்களா? அது எஃப்ஜே வந்து தான் கை வாங்கினது. உண்மையா வெட்டிடுவேன் சொன்னது ஒரு பெரிய தவறான பதிவு. அது ஒரு மனிதனுக்கு சண்டை போடலாம், தப்பு இல்ல. ஒரு போட்டி அதுக்காக தான் போயிருக்கோம், போராம இருக்க கூடாது. அதே மாதிரி சண்டை போடுறது ரொம்ப தப்பு. கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன் அப்படின்னா தலைவனுக்கு கோவப்பட்டான்பா, வெட்டிடுவியா பாப்போம். ஆனா திருப்பி அவர் ரிப்பீட் பண்ணல, நானும் அதை செய்வேன்னு அவர் சொல்லல. நீ வெட்டியா நானும் வெட்டியும் சொல்லல, அவருக்கு தெரியும். டிவி ஷோல நம்ம இது பண்றோம், ஒரு கேமரா இருக்கு. இன்னொன்னு ஒரு டீமா சேர்ந்து ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? அதோட ஒரு கேவலமான செயல் எதுவும் இல்ல. ஒரு மனிதனை தனி மனிதன் தாக்குதல் பண்ணாங்க தம்பி, பாத்தீங்களா? கடைசியில எஜுகேஷன் என்ன தெரியுமா, அப்படின்னு எல்லா பேரும் பேசினாங்க. அப்போ ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே எஜுகேஷன் என்ன தெரியுமா அப்படின்னா, அந்த நக்கல் நையாண்டிலாம் எவ்வளவு கேவலம். அது வந்து திவாகருக்கு கேவலம் இல்ல, உங்களை பாக்குற மக்கள் எங்களுக்கு தான் கேவலமா இருக்கு. இப்படியாம நீ அழகா நல்லா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க, பண்றீங்க. அவரையுமே கிண்டல் பண்ணி நீங்க எனக்கு டாக்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. நம்ம பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுட்டு பின்னாடி வந்து பிசியோதெரபிஸ்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மென்ஷன் சொல்லியிருந்தாரு. ரைட்டு தான், ஓகே தான். இது வந்து ஒருத்தன் சண்டை போடலாம், எல்லா டோட்டல் டீமே சண்டை போட அந்த எப்படி சமாளிப்பேன். ஆனா சமாளிச்சாயா? கண்டிப்பா யூடியூப் இன்ஸ்டா வைத்தேன். அதை அப்படி சொல்லாத, நீ யூடியூப்லன்னு சொல்லாத. யூடியூப் தான் உனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு தம்பி. பாரு தண்ணி போலா சொன்னா கேட்க மாட்டா. இன்னொரு தடவை சொல்லக்கூடாது. பின்னாடி ராஸ்கல் உன்னை ஒரு டீம் ஒரு ஆள் அடிச்சு தள்ளிட்டாப்பா, அந்த பையன் அடிச்சு தள்ளிட்டாப்பா, அப்படி தள்ளிட்டாப்பா. எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு.
உண்மையிலேயே அந்த மாதிரி கை நீட்டுறதெல்லாம் தப்பு நண்பர்களே. கை நீட்டுறது முழுக்க முழுக்க அது ஒருபோதும் அனுமதிக்கூடாது. வன்முறை ஈடுபடக்கூடாது. நீ விளையாட போயிருக்க, விளையாட்டை மட்டும்தான் பண்ண. அதை விட்டுவிட்டு வன்முறையை துன்ற விதம் வந்தா கண்டிப்பா வரல, வெளியேற்றிடும் அந்த பையன்லாம். நான் சொல்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அவர் ஒரு தனிமனை தாக்குதல் பண்ண போல யாரும் விளக்க கூட வரலங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். அதே மாதிரி ரம்யா சொல்லலாம், எப்பா நான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நினைச்சேன். பாவம் நம்ம மாதிரி ஒரு ஏழை பிள்ளை டான்ஸ் ஆடுது, பாவம் நல்லா வரட்டும்னு நினைச்சேன். நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளை இப்படி போய் ஊன்னு கத்து இருந்தாலும் அடிக்க போகுது. ரொம்ப இவன் கத்து. அது இல்லாம இப்ப திவாரே டார்கெட் பண்ணி ரொம்ப ரிப்ளிகேட் பண்ணி அவரை மாதிரியே நடிச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சு காமிச்சு ரொம்ப ரிப்ளிகேட் பண்ணி அது வந்து ஒரு மனிதன் வெளியே தெரிய இருக்கு. நான் அதான் சொல்லிட்டு இல்ல, அதாவது அடிச்சா வெளியே தெரியும் அடி, அந்த மாதிரிதான். போக்கஸே தலைவன் தண்ணி பழத்துக்கிட்டே அங்க இருக்க யாரு ஃபேமஸ்? ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அந்த திவாகர் என்ன தம்பி இந்த சீசனு கண்டிப்பா கண்டிப்பா திவாகரை வச்சுதான் மொத்தம் எத்தனை பேர் கண்டஸ்ட்? 19 20 பேரும் 20 பேருமே திவாகரை வச்சுதான் அங்க இருக்கீங்க. தண்ணி போனோம் பழுகட போன திவாகர் போராடி பாக்குறாங்க. கிட்ட என்னடானா இது பார்வதியும் சுபிக்ஷாவும் அந்த மீனவ பொண்ணு சுபியும் பார்வதி விஜயும் ஏன்னா மாத்தி மாத்தி சண்டை. நீ யாரு? நான் சொன்னா அவ, நான் சொன்னா நீ சொன்னா, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா வெளியெல்லாம் யாரும் தெரியவே முடியாது. தலைவனை மீறி சண்டை போடாதீங்க சார். அங்க யாரு சண்டை போக்கஸ் கிடையாது. தண்ணி பழத்துக்கு வந்து போக்கஸ் கேமரா பாத்தியா? இந்த 3 நாளா நடக்கிற சம்பவத்தை பாத்தியா? தண்ணி பழத்துக்கு மட்டும்தான் ஃபுல் போக்கஸ் வைக்கிறாங்க ஒழிஞ்சு மத்த யாரு என்னென்ன பண்றாங்க எதுவுமே கிடையாது. இப்ப தர்பூசணி வெளியே வச்சு வச்சுக்குவே, சோ முடிஞ்சு வச்சு. கண்டிப்பா போர் அடிச்சு. உண்மையா இல்லையா? தண்ணி பழம் வெளியே உருட்டி வெளியே இப்பவே என்னடா டக்குன்னு பார்த்து எல்லாமே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. ஆனா தம்பி இன்னொன்னு சொல்றேன் தம்பி, ஜிபி முத்து இருந்ததை விட சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன் நண்பர்கள, கடவுளுமே ஜிபி முத்து இருந்த ஷோவை விட இந்த ஷோ செம்மையா இருக்கு. உண்மையிலேயே இந்த சீசன் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. எப்படின்னா தண்ணி பழம் இருக்கிறதுனாலதான். அதெல்லாம் மறுக்க கூடாது, உண்மை மட்டும் தான் பேசணும். எனக்கு ஆக்சுவலா அவர் பிடிக்காது, ஆனா நியாயத்தை மட்டும் தான் மீசமணி பேசுவேன். மதுரைக்காரன், என் ஊருக்காரன், அதுக்காரெல்லாம் பேசல. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த என்னுடைய சப்போர்ட் இருக்கதான் செய்யும். என்ன தம்பி உங்க சப்போர்ட் யாருக்குன்றீங்க? ஏன் சப்போர்ட்? தர்பூசணி பழம் ஃபைனல் வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே. ஒண்ணு சொல்லவா, ஃபைனல் வரைக்கும் தர்பூசணி தப்பி தவறி உள்ள இருந்துச்சுன்னா ஏன் ஓட்டு தர்பூசணிட்டேன். கண்டிப்பா நம்ம ஓட்டு சர்ப்ரைஸ். நீ என்ன பலூன காலுக்கு போறியா? இல்ல அரோராவா பேரு? ஏனா போடுவோம்னா கிரஷ் ஆயிட்டேன்னா யாருக்கோ போடுங்கடா சாமிகளா. ஆனா ஏன் ஓட்டு தர்பூசணிட்டாயா? ஏன் அவன் தாயா அப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். அவன் இல்லைன்னா சோர்லையா? வேற யாரு அங்க பெரிய பெரிய ஆளு சொல்லு? ₹1 அங்க யாரு வைரல் ஆயிருக்குது? திவாகரனை மட்டும் தான் 3 நாளுமே வைரல். திவாகரன் நேத்து ஒரு வாய் விடுறேன். ஏங்க இதுல பேமஸ் ஆனது அரோவரை, நானு, பார்வதி, நீங்க 3 பேர், பலூனக்கா 4 பேர். இவங்கள யாரு தேவையில்லாம பேசுங்க மாட்டேங்கிறாத ஒண்ணு சொல்றேன். ஓ வேலை எது நாங்க பேசுவாத, நீ பேசக்கூடாது. நீ பேசினா அப்ப நாங்களாம் பேமஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ எப்படி பேசலாம்? தோறு தண்ணி போல அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நாங்க தான் பேசுவோம். ஓகேவா? நீ பேசக்கூடாது. ஓ வேலையதான் அங்க விளையாடுறதா வேலைதான், மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அடிச்சுட்டு வா. அதே சொல்லிட்டேன்ல, என் ஓட்டு தண்ணி பழத்துக்கு. என்னதான் பிக் பாஸ் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளால கிரியேட் பண்றாரு பாருங்க ஒரு கண்டென்ட் வேற லெவல்ல. அவர் இஷ்ட போக்கு விளையாடுறாரு. போயிட்டு நான் இப்படிதான் பிக் பாஸ் இப்படி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவா. ஏதோ வச்சுக்க முடியலன்னு வச்சுக்க, பாப்பா சிச்சி பாப்பா பாப்பா. ஆனா என்ன, எல்லா இன்டர்வியூலையும் தலைமையை கதவை திறந்து வெளியே வந்துருவாப்புல. பிக் பாஸ்ல வர முடியல தலைமை, உண்மையிலே கதவு இருந்தா வெளியே வந்துருவாப்லையா? அதெல்லாம் பூட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல விதமா போச்சு நண்பர்களே. மெத்த எது தம்பி பாக்கியிருக்கா? இன்னைக்கு நம்ம மத்த எல்லாருமே ஓகேதான். ஓகேதான். ஆமா, ஆனா அந்த எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாம இருக்குது. பிரவீன் காந்தி சார் வந்து அவர் டைரக்டர், அவர் லெஜெண்ட். அவர் பாட்டுக்கு துஷாரு இந்த கமார் ஏதோ ட்ரை பண்றாங்க. தெரியல, நம்ம கலையை மறந்துட்டோம் பாருங்க. நேத்து கலை முக்கியமான விஷயம் சொன்னாரு. சும்மா கிட்ட ஓடிட்டே நேத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. ஏதோ 29 கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காப்லையா? என்னையா சொல்ற? ஆமா, அவர் ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் டாக்டர் கலையரசன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அப்படியா? கவர்மெண்ட் சர்டிபிகேட்டே வச்சிருக்காப்லையா? அது சரி. அதுதான் நேத்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே, இந்த சீசன்ல நாளைக்கு விமர்சனத்தை ஏதோ அதுக்கும் ஒருத்தன் கலாய்ப்பான் கலைய. அப்படியா? ஏதோ பொண்ணு சாமி கும்பிடுறவங்களை கூட்டு போய் அப்படின்னு சொல்லி அதை விட்டு சென்சார். அதாவது என்னன்னா, இந்த நாள் இனி நிலம் மட்டும் இது வரைக்கும் பேசுனது போதும். மற்ற விமர்சனத்தை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு ஷோ பார்த்துட்டு நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஓகே நம்மளே, மற்றொரு ரிலீஸ் இன்னைக்கு ஒரு உங்களை விடுவது மதுரை மிசமணி அன்பு தம்பி வினோத். ஓகே பாய் நம்மளே. எல்லாரும்
ஹெல்மெட் போட்டு டுருன்னு வண்டி விட்டுதான்